ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை நேசிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களையும் நாங்கள் வாழ்த்தி இந்த நாளிலே வரவேற்கிறோம். இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு அருமையான பகுதியை நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் மத்தேயு 26 அதிகாரத்தினுடைய 26-7 வசனத்திலிருந்து படிக்கிறேன். ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். அடுத்த வசனத்தை கவனிங்க. தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊட்டினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தின் எங்கெங்கோ பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவள் அங்கே அந்த தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றி அவருடைய தலைமயிரால் அதை அவருடைய பாதங்களை துடைத்தாள் என்று இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே தேவனுடைய சீசர்களும் கூடவே இருந்திருக்கிறார்கள். அதை 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை நிற்கிறான். இந்த சம்பவம் நடக்கும்போது அவன் என்ன சொல்கிறான் சொன்னால், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கூடாமல் போனது என்ன என்றான். ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் 6வது வசனத்திலே 12:6 அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான் என்று ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இந்த ஸ்திரீ மரியாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊட்டி தன் தலைமயிரால் துடைத்தாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இந்த தைலம் இது அலபாஸ்டர் பாக்ஸ் என்று சொல்றது. இது 2003 பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா $12,000 அமெரிக்கன் டாலருக்கு சமம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். ஏனென்றால் இது 300 பணத்துக்கு விட்டிருக்கலாம் என்று சொல்லி அந்த இங்கே யூதாஸ் காரியத்தை சொன்ன அதை வைத்து அவர்கள் அந்த 2003 அவர்கள் கணித்த ஒரு கணிப்பு $12,000. அவரிடத்திலே இருந்த மிக விலையேறப்பெற்ற ஒரு பொருள். அவள் அந்த இடத்திலே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துரிதமாக அதை செய்கிறாள். ஏனென்றால் மரியாள் ஆண்டவரோடு நல்லா பழகினவள். அவர் வந்து மரியாளை நன்றாக வேதத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் 14 அதிகாரத்தில் எல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் யோவான் 11:12 பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே குஷ்டரோகியாக இருந்த அந்த வீட்டிலே இவர் அடிக்கடி போறவர், அடிக்கடி போயிட்டு அவர்களோடு பழகிறவர், அதே நேரத்திலே அங்கே விருந்துகிறவர், அங்கே தங்கி வருகிறவர் இயேசு கிறிஸ்து. அப்ப லாசரு மரித்த நேரத்திலும் கூட அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் 4வது நாள் உயிர்ப்பித்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குடும்பத்தை நன்றாக அறிந்தபடியால மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை கண்ணார பார்த்தபடியாலும் அவரை குறித்து அநேக காரியங்களை அவள் அறிந்து விட்டாள். இவர்தான் நமக்கு பலியாக போகிறவர், இவர்தான் அங்கே பஸ்கா பலியாக நமக்காக தேவன் அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டிங்கிறத தெளிவாக அறிந்திருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அவள் இதை ஆயத்தமாக வைத்திருக்கிறாள் என்று சொல்லி.
அப்ப அவளுக்கு தெரியும், இவர் மரித்து அவர் உயிர்த்தெழ போகிறார் என்றும் தெரியும். இவர்தான் நம்மை நித்திய ஜீவனுக்கு, இந்த பூமிக்கு நம்மை எடுத்து செல்ல வந்தவர் என்பதையும் மரியாள் நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் யூதாஸ் காரியத்து அவன் சொன்ன காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதை விற்று தருத்திற்கு கொடுத்திருக்கலாமே, இது ஏன் இந்த வீண் செலவு என்று முறுமுறுக்க தொடங்கி விட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகத்திலே இப்படி மரியாள் போல தன்னை அர்ப்பணிக்கிற சீசர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் யூதாஸ் காரியத்தை போல முறுமுறுக்கிறவர்களும், தேவனோடு இருந்தும் தேவனை அறியாது அவருடைய ஜீவாதார பலியை அறிய முடியாது வாழ்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இவள் எல்லாவற்றையும் தெளிவாக அறிந்திருந்தாள். நீங்கள் தெளிவாக எடுத்து இந்த 3 பகுதிகளையும் எடுத்து தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தவர், நம் பாவங்களை மன்னிக்க வந்தவர், அவர் பலியாக போகிறது அவளுக்கு நிச்சயமாக தெரியும். அவர் இந்த சந்தர்ப்பத்தில் நான் விட்டுவிட்டால் அவர் பாதத்திலே நான் இந்த தைலத்தை ஊட்டி என் தலைமையினாலே அதை துடைக்க முடியாது, என்னுடைய விருப்பத்தை, என் இருதயத்தை அவருக்கு முன்பாக வெளிப்படுத்த முடியாது என்கிறத அவள் அறிந்திருந்தாள். அதனால தான் துரிதமாக செயல்பட்டார். ஏனென்றால் அவர் மரிப்பதற்கு ஒரு 6 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி 2 பாத்திரங்களை குறித்து தான் நான் உங்களோடு இந்த இடத்துல நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று மரியாள், மற்றது ஆண்டவரோடே இருந்த இந்த யூதாஸ் காரியத்து. இப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு பூமியிலே ஏராளமானவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யூதாஸ் காரியத்தும் 12 சீடர்களில் ஒருவன். அவன் பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரோடு இருந்தவன். அவன் தான் காட்டி கொடுத்தது 30 வெள்ளி காசுக்கு. அவன் தான் அங்கே பிரதான ஆசாரியர்களோடு தொடர்பு கொண்டு, நான் யாரை முத்தமிடுகிறனோ அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தினோம். அதுதான். அதுவும் ஒரு திருவிருந்தினால் கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே துணிக்கையை வாங்கி தன் வாயிலை பெற்றுக்கொண்டு உடனே பார்க்கிறோம். அங்கே தெளிவாக நீங்க பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்திலேயே நீங்க பாருங்க, சபைகளுக்குள்ள நீங்க பாருங்க, எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மரியாளை போல அர்ப்பணிக்கிற கூட்டமும் இருக்கிறது. யூதாஸ் காரியத்தை போல அங்கே நிர்விசாரமான வாழ்க்கை வாழுகிறவர்களும் அங்கே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையிலே அவன் தெளிவடைவில்லை என்று சொன்னா, உணர்வடைவில்லை என்று சொன்னா, சாத்தான் அவனை சுகமாக பிடித்து போடுவான். அது மட்டுமல்ல, அவர் காட்டி கெடுக்கப்பட வேண்டியது, அதே நேரத்தில் சிலுவைக்கு போக வேண்டியது, அது தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அதிலே அகப்பட்டவன் யார் என்று பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து. அவன் தான் அந்த இடத்துக்கு உரியவனாக இருக்கிறான். இவனுடைய மரணத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே அவனுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. 1ஆம் அதிகாரத்திலே, அதாவது 16வது வசனத்திலே படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சகோதரரை, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். 18வது வசனம் சொல்லுகிறது, 1:18, அப்போஸ்தலர், அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லி, இப்படிதான் அவனுடைய முடிவு இருந்தது. எப்படியோ இந்த யூதாசை போல இன்றைக்கு உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே ஏராளமானவர்கள் நிர்விசாரமான வாழ்க்கை வாழுகிறார்கள். அதே நேரம் மரியாளை போல தன்னுடைய இருதயத்தை முழுதுமாக தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள், நேசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். 21ஆம் அதிகாரம் லூக்காவில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப வசனங்களை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே நாங்க பார்க்கிறோம் எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. ஆண்டவருடைய கண் ஏறெடுத்து பார்க்கிறது. எல்லா ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் எடுத்து காணிக்கையில் எடுத்து ஏதோ ஒரு பங்கை போட்டார்கள். ஆனால் ஒரு ஏழை விதவை காணிக்கை போடுகிறதை அவர் கவனித்தார். அவர் சொல்கிறார், இவர்கள் எல்லாம் தங்களுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து போட்டார்கள், ஆனால் அவளோ தனக்குரியதை கொண்டு வந்து அப்படியே காணிக்கை பெட்டியில போட்டாள் சொல்லி. இது என்னத்தை குறிக்குதுடா, நாம் எவ்வளவு ஆண்டவரோடு பாசமாக இருக்கிறோம், நமக்கும் நம் இயேசு கிறிஸ்துவுக்குரிய உறவு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பது மிக முக்கியம்.
அதற்கு பின்புதான் ஊழியம். இந்த நெருக்கம் இருந்தால்தான் நம்முடைய சாயல், நம்முடைய மனிதனுடைய சாயல் தேவ சாயலாக மாறும். நாம் கிறிஸ்துவோடு எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் தேவ அன்பினாலே நிறைவேற்றப்பட்டிருப்போம். நாம் ஒரு நிச்சயமான ஒரு நித்திய ஜீவனை உடையவர்களாக உறுதியோடு இந்த பூமியிலே நாம் வாழ்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து நமக்கு உறுதியாக தெரியும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் இந்த மரியாள் பாருங்க, விலையேற பெற்றது. அவளுக்கு மிக விலையேறப்பட்டது. மற்றவர்கள் பார்வை தெரிகிறது, ஓ இவ்வளவு பெருமதியான பொருளை கொண்டு வந்து வீணடிக்கிறாள் என்று சொல்லி. ஆனா அவளோ அது ஆண்டவருடைய பாதத்துக்கு மிஞ்சினது அல்ல. அது அவருடைய பாதத்திலே கொண்டு சமர்ப்பிக்க வேண்டியது. அவர் இல்லாமல் நான் இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு வழிகாட்டி, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க பூமிக்கு வந்தவர் அவர்தான். அவர்தான் என் ஆத்தும ரட்சகர். காலமாக நான் அவரோடு வாழப் போகிறேனே, எனக்கு இந்த தைலம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அந்த இடத்துல பாத்தீங்களா? அவள் என்னுடைய மரணத்தை அறிந்தவள், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் அந்த வார்த்தை சொல்கிறார், எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவாள். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் நினைவு கூறப்படுகிறார். இன்றைக்கு கூட உங்களுக்கு முன்பாக வந்து அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, வாலிபர்களே, உங்களுக்கு முன்பாக வந்து இந்த வார்த்தையை நான் சொல்லுவதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவை பின்பற்றினால் உறுதியாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். நல்ல உறவை அவரோடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிங்கள். தேவன் மேலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும் அவர்களை அன்பு கூறுங்கள். இதை நீங்க முதலாவது செய்ய வேண்டும். அதற்கு பின்புதான் ஊழியம், அதற்கு பின்புதான் குடும்பமும் கூட. முதலாவது தேவன். நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. சபையில இருக்கிறீங்களா? அந்த காலம் கடைசி காலம் பிள்ளைகளே. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இந்த மரியாதை போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுக்க பழக்க வேண்டும்.